ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர் ஃபேமிலி vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அரப்பு பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உப்பு இலையை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இப்போ அதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் வெளியில் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கம்மியாக செய்கிறதால நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பவுடர் மாதிரி இருக்கணும். ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். அப்போதான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரப்பு பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் அரப்பு பவுடருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அரப்பு பவுடர் தண்ணி நிறையா இழுக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை கையில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நுர வருதுன்னு. கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இது கண்டிஷ்னர் மாதிரியும் கூட, ஹேருக்கு நல்லா கண்டிஷ்னராக இருக்கும். ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் ரெண்டுமே இந்த அரப்பு பவுடரில் இருக்குது. இது தலைக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட. இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணால் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். இப்போ நான் தலையில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தலையில் நல்லா அப்ளை பண்ணிடணும். நல்லா வாக்கு எடுத்து 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டுருங்க. தலைமுடி வேர்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பாட்டி எல்லாம் அரப்பு தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் ஷாம்புன்னு ஒன்றும் இல்லை, அரப்பு பொடி யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சில பேர்த்துக்கு தான் முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு முடி கம்மியாக தான் இருக்குது. வாரத்தில் 2 நாள் இந்த அரப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். தலைக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், முடி கொட்டுறது உடனே நின்றுடும். தலையில் பொடுகு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல பலன் தரும். நுனிமுடியில் வெடிப்பு அதிகமாக இருக்கும்ல, அதுவும் சரியாயிடும் இதை யூஸ் பண்ணால். நல்லா நுனிமுடியில் நிறையா சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சில்கியாக சாஃப்டாக இருக்கும்.